ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கீரை என்ன கீரைன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இதாங்க சோம்பு கீரை. இந்த சோம்பு கீரையில் நிறைய உடல் பொதுவாக இந்த சோம்பு கீரையை தமிழ்நாட்டில் அவ்வளோவா யாரும் பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் கர்நாடக பகுதிகளில் இதை நிறைய பயன்படுத்துவாங்க. ஏன்னா இதில் உடல் நலன் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டிலையும் பயன்படுத்துகிறாங்க அப்பப்போ. இப்போ நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட்டில் கூட கிடைக்கிது. இதை சாதாரணமாக வீட்டிலே கூட பயிர் பண்ணலாம். இதில் எப்படி குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல கீரையை நல்லா அலசிட்டு அதோட வேரை நீக்கிட்டு கொஞ்சோண்டு தண்டை விட்டு அதை பொடியாக நறுக்கி இது மாதிரி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதை நல்லா கழுவிட்டு துவரம்பருப்பு பாசிப்பருப்பு இந்த கூட்டணி இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பருப்பு சேர்த்தா கூட போதும். நான் ரெண்டுமே சேர்த்துருக்குறேன். கீரை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன். அந்த ஒரு கட்டில் பாதி தான் நான் எடுத்திருக்கேன். பருப்பு ஒரு 1.5 டம்ளர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதோடு சேர்த்து உப்பு, கொஞ்சோண்டு மிளகாய் பொடி, நான் காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டிருக்கேன், அதோட மஞ்சத்தூள், இதெல்லாம் ஒன்று சேர்த்து போதுமான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் மூடிட்டேன். இதை நம்ம ஓப்பனாகவும் செய்யலாம். எனக்கு நேரம் இல்லாததுனால குக்கரில் செய்கிறேன். பெரிய குக்கர் அப்படிங்கிறதுனால 3 விசில், நல்லா 3 விசில் விட்டு திறந்து அதை நல்லா மசித்து எடுத்துட்டேன். இதில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும். மசிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் மத்து யூஸ் பண்ணி மசிச்சுக்கிட்டேன். தாளிப்பில் எண்ணெய் சூடானோன்னா கொஞ்சோண்டு கடுகு, அதோடு சேர்த்துட்டு ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை மிளகா, இதெல்லாம் கலவை, இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் பொன்னிறமாகி வதங்கி வரும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு மீண்டும் மஞ்சத்தூள், தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே வதக்கி என்ன பண்ணலான்னாக்கா எடுத்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தாளிப்பை என்ன பண்ணலான்னா ஏற்கனவே நம்ம சேர்த்து மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதில் கலந்துக்க வேண்டியதான். அதில் கலந்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டு இறக்குனாக்கா நம்ம குழம்பு ரெடி. சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான உடல் நலனுள்ள ஒரு கீரை குழம்பு. இதை கூட்டாகவும் செஞ்சு சாப்பிட முடியும், பொரியலாகவும் செய்யலாம், சப்பாத்தி மாவில் கலந்து சப்பாத்தி கூட சுடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். வணக்கம்.